ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். அந்த அடைக்கலம் சாதாரண அடைக்கலம் அல்ல, மிகவும் மேன்மையான அடைக்கலம். கர்த்தருடைய அடைக்கலத்திலே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் வாழ்கிற உலகம் ஒரு பயங்கரமான உலகம். எந்த நேரம் என்ன ஆபத்து வரும் என்பதை கணிக்க முடியாது. பில்லி சூனியங்களும் செய்வினைகளும் மாந்திரிகங்களும் தொற்று நோய்களும் விபத்துக்களும் சுற்றிலும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. நாம் அவைகளுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. அநாதி தேவனே நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார். மேய்ப்பனாக இருந்த தாவீதுக்கு சிங்கங்களும் கரடிகளும் ஓநாய்களும் அவரை எதிர்கொண்டன. தாவீது கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருந்ததினால் அவைகளால் அவரை சேதப்படுத்தவில்லை. தாவீது அவைகளை எதிர்கொண்டு அடித்து கொண்டார். கர்த்தர் தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலமாகவே இருந்து சவுலிடமிருந்தும் மாத்திரமல்ல, பெலிஸ்தியர், மீதியானியர் போன்ற பகைவர்களிடமிருந்தும் பாதுகாத்து தம் அடைக்கலத்தில் வைத்து கொண்டார். கோழியின் செட்டைகளின் கீழ் இருக்கிற குஞ்சுகளுக்கு எத்தனை நிம்மதி, ஆறுதல்! நீங்கள் கிறிஸ்துவின் அடைக்கலத்தின் மேன்மையை அறிந்திருக்கிறீர்களா? அதை அனுபவித்திருக்கிறீர்களா? கோழியின் செட்டிக்குள் இருக்கிற குஞ்சுகள் காக்கைகளை குறித்தோ வல்லூர்களை கண்டோ பருந்துகளை கண்டோ கவலைப்படுவது இல்லை. எந்த ஆபத்து வந்தாலும் தங்களுடைய தாய் தங்களை தப்புவிக்கும் என்று அறிந்திருக்கின்றன. தேவ பிள்ளைகளே, உன்னதமானவரின் மறைவில் உங்களை மறைத்து கொள்ளுங்கள். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குங்கள். கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் கண்மணி போல எங்களை காக்கும் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் இறுதி நாளிலும் இனிவரும் நாட்களிலும் உமது சித்தப்படி எப்போது நடப்பதற்கு எங்களுக்கு உங்க கிருபை தந்தள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நேசிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு கிருபியாக தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுக ஜீவனையும் நாங்கள் தவறான வழியில் பயன்படுத்தாதபடி உமக்கு மகிமை சேர்க்கும் வழியில் பயன்படுத்த கிருபை தந்தள்ளும். அப்பா, எந்த தோல்வியிலும் நாங்கள் துவண்டு போகாதபடி எங்களை தூக்கிவிடும். கர்த்தாவே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் அனுபவித்த உங்க அன்பு பிள்ளைகளை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாய் வாழ கிருபை செய்தள்ளுங்க. அப்பா, இழந்து போன எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ள தயவு செய்தள்ளுங்க. அப்பா, தேவைகள் சந்திக்கப்படாததாலும் எதிர்பார்த்த காரியங்கள் கைவிட வராதபடியாலும் பலவிதமான மனச்சோர்களோடு இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு மக்களையும் தேவராகிய கர்த்தர் தேற்றவாளனாகிய பசுதாவியானவரால் அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து பலப்படுத்தி வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுபானம், புகைப்பழக்கம், போதைப் பொருட்களை உபயோகிக்கும் குடும்பத்தினருக்கு கர்த்தர் தாமே பாவ உணர்வை தந்து அவர்கள் விடுதலையாக்கவும் குடும்பங்களை அழிவுக்கு விலக்கி காக்கவும் ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் பிரஞ்சனைக்குள்ளாகி மனவேதனையில் உள்ள குடும்பங்களுக்கு கடன்களை கொடுத்து தீர்க்கும் திராணியை தந்தளவும் இனி கடன் வாங்காதிருக்கும் ஆசீர்வாதமான நிலையில் அவர்களை உயர்த்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் தந்து சிறந்த தேர்ச்சிகளை பெற்று நல்ல சுகத்தோடு பாதுகாப்பாய் வாழ தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, பலவித பலவீனங்களோடும் பற்பல வியாதிகளோடும் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் தொடர் சிகிச்சையில் உள்ள ஒவ்வொருவரும் உங்க தலைமுகளால் குணப்பட ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் பலப்படுத்தி குழந்தை பூர்ண வளர்ச்சி அடைந்து குறித்த நேரத்தில் அவர்களுக்கு சுகப்பேருண்டாகவும் சகல தீங்குக்கும் விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை தந்தளவும் வேலையில் இடமாறுதல், பணி நிரந்தரம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்காக காத்திருப்போருக்கு ஏற்ற அனுகூலங்களை தந்தளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, திருமணத்துக்கு ஆயத்தமாக உள்ள பிள்ளைகளது வாழ்விலே உங்க திட்டத்தின்படி ஏற்ற வாழ்க்கை துணையை காண்பித்து திருமணம் கைவிடிய செய்தல்லுங்க. தேவனே, பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருக்கும் தம்பதியருக்கு கர்த்தர் இரக்கம் செய்து அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற பண்ணி ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்த ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களின் தேவைகளை சந்தித்து பூர்ண சுகத்தோடு காத்து ஊழியத்தில் உங்க சித்தப்படி ஊழியம் செய்ய கிருபை தந்தள்ளுங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேசத்தின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் தங்களை காத்துக்கொள்ளவும் வளமான தேசத்தை உருவாக்கவும் வழி நடத்தலுங்க. அற்புதங்களை செய்கிற தேவன் நாங்கள் ஏறெடுக்கும் ஜபங்களுக்கு தமது தயவுள்ள சித்தத்தின்படியே இறங்கி அற்புதம் செய்திடவும் மனபாரங்களிலிருந்து விடுவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஜபத்தை கேட்பவரே, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.